நீங்களும் என்ன மாதிரி பிஜி இன்வைட் வாங்கியிருந்தீங்கன்னா இப்படிதான் தலையில வெள்ள துண்டை போட்டு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் பிஜி இன்வைட்டை ரொம்பவே சேஃபான நல்ல ஸ்டாக்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்ப அதோட நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்கி தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சாலோ ஆர் புதுசா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தாலோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னதான் பிஜி இன்வைட் கவர்மெண்டோட சேஃப்டி இருக்கிற ஸ்டாக்கா இருந்தாலும், என்னதான் ஆனந்த் சார் கன்சிடர் பண்ண சொன்ன ஸ்டாக்கா இருந்தாலும், என்னதான் பிஜி இன்வைட் நல்லா டிவிடெண்ட் கொடுத்தாலும், உங்களுடைய போர்ட்போலியோல பிஜி இன்வைட் ஒரு கரையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸே மாற்றக்கூடிய வீடியோவா இது இருக்கும். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டேஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஆல்ரெடி இந்த பிஜி இன்வைட்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. அந்த வீடியோட லிங்கை கார்டில் தானே செக் பண்ணி பாருங்க. பட் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பிஜி இன்வைட் ஒரு ஸ்டாக்கே கிடையாது. எஸ், இது ஒரு ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட். பாதி பாண்ட் அண்ட் பாதி ஸ்டாக்கு. நீங்க எஃப்டில எப்படி காசு போட்டீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வருமோ, பாண்ட்ல வருமோ அந்த மாதிரி. பட் அட் த சேம் டைம் இந்த பிஜி இன்வைட்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயுமே இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா வீடு வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதுல இருந்து மாசம் வாடகை வரும். அட் த சேம் டைம் உங்க வீடு பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீடோட பிரைஸ் மேலே ஏறும். அப்ப வேணா நீங்க வித்துக்கலாம். அதே வீடு பக்கத்துல ட்ரைனேஜ் ஓடல அப்படின்னா வீடோட பிரைஸ் கீழே இறங்கும். அப்ப உங்களுக்கு ஒரு லாஸ் வரும். ஸ்டில் வாடகை காசு வந்துட்டே தான் இருக்க போகுது. பட் வீட்டோட பிரைஸ் மேலே ஏறதும் கீழே இறங்குறதும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். ஆனா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, எனக்கு பிஜி இன்வைட்ல இருந்து டிவிடெண்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்ல இருக்கிற டிவிடெண்ட் ஈல்ட போய் பார்க்காதீங்க. மோஸ்டா பிஜி இன்வைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லயே டைரக்டா உங்களுடைய டிவிடெண்ட் காசை செலுத்திடுவாங்க. ஸோ நீங்க உங்க பேங்க் அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அதுல பிஜி இன்வைட் ஆர் பவர் கிரிட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த பிஜி இன்வைட்ல இருந்து எவ்வளவு டிவிடெண்ட் வந்திருக்குங்கிறத நீங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு கேபிட்டல்ல நடந்த லாஸும் இது வரைக்கும் அந்த டிவிடெண்ட்டையும் ஆட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் லாஸ்ட் டே இல்லாம இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. முதல்ல இந்த பிஜி இன்வைட் எதுக்காக கீழே வந்துச்சு, திருப்பி மேலே ஏறுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட ஃபாலுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி தான். இவங்களுடைய இன்கம் குறைஞ்சிடுச்சு, எக்ஸ்பென்ஸ் ஏறிடுச்சு, அதனால ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஆனா ஏன் இந்த மாதிரி இன்கம் கம்மியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் செகண்ட் ரீசன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னு சொல்லலாம். சோ சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிஜி இன்வைட்டை தூக்கிட்டு பேங்க்னு மாத்திக்கோங்க. இப்போ இந்த பிஜி பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, மக்களே என்கிட்ட உங்களுடைய காசெல்லாம் கொடுங்க, உங்க காசை வச்சு நான் புதுசா பிசினஸ் பண்றேன், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல உங்களுக்கு நான் பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிஜி பேங்க் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன காசெல்லாம் எடுத்துட்டு டிரான்ஸ்மிஷன் டவரும் ஒயர்ஸும் வாங்குறாங்க. ஏன் இதை வாங்குறாங்க? ஏன்னா இதுதான் அவங்களுடைய பிசினஸ். பட் இப்ப இந்த ஒயரும் டவரும் இருந்தா மட்டும் உங்களுக்கு காசு வருமானு பாத்தீங்கன்னா இல்ல. எப்ப ஒயர்ல இருக்கக்கூடிய கம்பியில கரண்ட் போகுதோ அது மூலமா தான் இந்த பிஜி இன்வைட்டால சம்பாதிக்க முடியும். அப்ப கரண்ட் யாரு தரா? கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் இவங்க போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு நீங்க டெய்லி கரண்ட் தரணும், உங்களுடைய கரண்ட்டை நான் தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா வரைக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறேன், அதுக்கு என்னோட கம்பிகள் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப இந்த கம்பி மூலமா போகக்கூடிய கரண்ட்டுக்கு எனக்கு காசு தாங்க அப்படிங்கிறதா இந்த பிஜி பேசிக் ஐடியா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்துட்டு புதுசா ஒன்று செய்யறாங்க. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்க இப்ப ஏத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. 5.5% இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்ப நாங்க 7% வரைக்கும் ஏத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் நிறையவே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பிஜி பேங்க்ல அதிகமான கடன் வாங்க முடியல. சோ அவங்களால புது கம்பிகளை வாங்க முடியல. சோ இப்ப இவங்களால புதுசா கம்பி கட்ட முடியல, இருக்கிற கம்பியை வச்சு இவங்க கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருச்சு. இன்கம் குறைஞ்சாலும் எக்ஸ்பென்ஸ் ஏறிட்டே இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினாங்க அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமான சேலரிஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஏறிட்டே போகுதுனால இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பெருசா ஸ்ட்ரைக் பண்ணுது. பாருங்க, கோபி சுதாகர் கூட சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் கம்பி கட்டுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கம்பி கட்டுற கதை சொல்லியிருக்கேன். இதுக்காக கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் பினான்ஸ் சம்பந்தமான எல்லா கம்பி கட்டுற கதையுமே உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ ஜோக்ஸ் அப்பார்ட் கைஸ், நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்துக்க முடியாது. ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க. பட் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால இது ஒண்ணு மட்டும் தான் ப்ராப்ளமான்னு பார்த்தா இல்ல, இதை விட பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதுதான் டைரக்டா ஷேர் பிரைஸை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்பாக்ட் பண்றது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி 5-6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினதுக்கு அப்புறமா பிக்சட் டெபாசிட்க்கு அகேன்ஸ்டா பேங்க் 7%, சில பேர் 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிஜி இன்வைட்ல ஆல்ரெடி போட்ட அக்ரிமெண்ட் படி 8% வரைக்கும் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் தராங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய போட்ட காசு குறையலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய இந்த பிஜி இன்வைட்ல 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குவீங்களா, ஆர் சேஃபா இருக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட்ல 9% இன்ட்ரெஸ்ட் வாங்குவீங்களா? ஆப்வியஸா எல்லாருமே சேஃபான இடத்துல 9% இன்ட்ரெஸ்ட் வாங்குறதா சூஸ் பண்ணுவீங்க. இந்த காரணத்தினால பிஜி இன்வைட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சு போச்சு. பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ஆர் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும், இந்த பிஜி இன்வைட்ல காசு போடுறதுக்கு பதிலா டைரக்டா பிக்சட் டெபாசிட்லயே போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. அதனால இந்த ஸ்டாக் பிரைஸ் ரொம்பவே கீழே இருந்துட்டே இருக்கு. பட் எப்பதான் இது சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இப்ப பார்க்கலாம். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வெயிட். இருங்க பாய், கம்பி எண்ணுவீங்க பாருங்க பாய், சரி கட்டின கம்பிக்கு காசு எண்ணுவீங்க பாருங்க பாய்.
எப்படி காசு என்னவீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவ்வளவு தூரம் ஏறி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு நாள் கட்ட ஒரு நாள் குறைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதை ஆல்ரெடி குறைக்கவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க ஆர்பிஐ. இது என்னைக்கு ஒரு 2% வரைக்கும் குறையுதோ அன்னைக்கு இந்த பேங்க்ல இருக்கிற பிக்சட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டுமே குறைஞ்சிடும். 5 to 6% மட்டும் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த நேரத்துல ரிஸ்க் எடுத்து 8% இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த பிஜி இன்வெட்ல இன்வெஸ்ட் பண்றது அட்ராக்டிவா தெரியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸோடைய கவனம் பிஜி இன்வெட் நோக்கி வரலாம். அப்ப இதோட ஷேர் பிரைஸும் ஏறும், இவங்களோட டிவிடெண்டுமே ஸ்டேபிளா இருக்கும். இது எப்ப நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள இது ஸ்லோவா நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை தாண்டியுமே கூட ஆகலாம். அப்ப அது வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம். வீடு உங்களுக்கு, மாசம் வாடகை வருது, வீடு பிரைஸ் இறங்கினா என்ன ஏறினா என்ன, என்னைக்கு அந்த வீட்டை நீங்க வித்தாகணுங்கிற நிலைமை வருதோ அப்ப மட்டும் தான் நீங்க அதை பத்தி கவலைப்படணும். இப்போதைக்கு நீங்க இதை வாங்கினது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான். சரி, இப்ப நான் இதுல எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு பிஜி இன்வெட்ல ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் காசுக்கு மட்டும் இந்த பிஜி இன்வெட் வாங்கினா ஃப்ரெஷ்ஷா எந்த காசுமே போடாம இருக்கலாம். அதுவும் தாண்டி நீங்க புதுசா இப்பதான் இந்த ஸ்டாக்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவை இங்க லிங்க் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற எந்த ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ கூடவே அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவுமே சேர்த்து பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன். ஹேவ் a great day, விக்னேஷ்.